வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் சுகாதார வசதியை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொதுவான கழிவறைகள் மற்றும் பொது சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருகிறது. ஆனால் 2011ஆம் ஆண்டு மக்கள் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 43% நகர மக்களும் கிராமப்புறத்தை பொறுத்தவரையில் 75% மக்களும் கழிவறைகளை பயன்படுத்தாத காரணத்தினால் பல்வேறு நோய்களுக்கு ஆட்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் பல கிராமங்களில் பொது சுகாதார நிலையங்கள் கழிவறைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை சரியான அளவில் பராமரிக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த கிராம பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் இந்த கிராமங்களை ஒட்டி அமையக்கூடிய கழிவறைகள் மற்றும் பொது சுகாதார நிலையங்கள் குடியிருப்பு பகுதியை விட அதிக தூரமாக இருப்பதனால் பெண்கள் அங்கு செல்ல வேண்டிய நேரங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த கழிவறை பிரச்சனை என்பது இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் எடுத்திருக்கின்ற அதாவது யூனிசெஃப் அமைப்பு தெரிவித்திருக்கின்ற புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 கோடி மாணவ மாணவிகளுக்கு சரியான ஒரு கழிவறை வசதி இல்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அதாவது அடிப்படை சட்டம் என்று பார்க்கும்பொழுது கல்வி வழங்குவது அடிப்படை உரிமையாக இருப்பது போல அந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கழிவறை வசதி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. பல மாநிலங்களில் கழிவறை இல்லாத பள்ளிகளில் கழிவறை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையையும் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் பல பள்ளிகள் அதை செயல்படுத்தவில்லை என்கின்ற ஒரு வேதனையும் இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் நம்ம டாய்லெட் என்கின்ற ஒரு திட்டம் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் பல கோடி ரூபாயில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த திட்டமும் கிடப்பில் இருக்கின்றது. அதை பயன்படுத்துவதில் யாரும் அக்கறையை காண்பிக்கவில்லை. அதை பராமரிப்பதிலும் எந்த ஒரு அதிகாரிகளும் மேற்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கக்கூடிய கழிவறைகள் என்பது எப்படி இருக்கிறது? தமிழகத்தின் மக்கள் தொகை என்பது 7 கோடியை தாண்டி செல்லக்கூடிய இந்த வேளையில் எத்தனை மனிதர்களுக்கு ஒரு பொது கழிவறை இருக்கிறது? அந்த கழிவறையும் சரியான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறதா? இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது யார் என்கின்ற கண்காணிப்பு பணிகள் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகிறதா? இந்த சரியான கழிவறை இல்லாத காரணத்தினால் மக்கள் தினமும் சந்திக்கக்கூடிய அவலங்கள் பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். நாட்டில் சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் கழிவறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியாவில் 61% பேருக்கு கழிவறை வசதி இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் 45% மக்களும் கிராமப்புறங்களில் 73% மக்களும் கழிப்பறை வசதி இல்லாததால் திறந்த வெளிகளை கழிப்பறைகளாக பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பாதாள சாக்கடை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள கழிப்பறைகள் தேவையான எண்ணிக்கை இல்லாததாலும் போதுமான மற்றும் நல்ல முறையில் பராமரிக்கப்படும் சுகாதார பொது கழிப்பிடங்கள் இல்லாததாலும் திறந்த வெளி கழிப்பிடங்கள் நீண்ட காலமாக தொடர்வது பொது சுகாதாரத்திற்கு மிகுந்த சவாலாக உள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கழிவறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கழிவறை இல்லாத வீடுகளுக்கு கழிவறைகளை அமைக்க அரசு சார்பாக நிதி உதவி அளிக்கப்பட்டது. ஆனால் மக்கள் அதை சரிவர பயன்படுத்தாத காரணத்தினால் இன்றும் பல கிராமங்களில் மக்கள் திறந்த வெளியைதான் நாடி செல்கின்றனர். சில கிராமங்களில் கட்டப்பட்டுள்ள பொது கழிவறைகள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெகு தூரம் கட்டப்பட்டு இருப்பதால் பெண்கள் அதை பயன்படுத்துவதில் அதிகம் சிரமங்களை சந்திக்க நேரிடுகிறது. ஒரு பக்கம் அரசு அலுவலகங்களில் இருக்கும் கழிவறைகளை முறையாக பராமரிப்பு செய்வதில்லை என்றும் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 7837 அரசு பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் முழுமையாக இல்லை என்று மத்திய அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 37,002 அரசு பள்ளிகள் உள்ளன. அவற்றில் 1442 பள்ளிகளில் பெண்கள் கழிப்பறைகள் இல்லை. 4278 பள்ளிகளில் ஆண்களுக்கான கழிப்பறைகள் இல்லை. 958 பள்ளிகளில் பெண்களுக்கான கழிப்பறைகளும்
1159 பள்ளிகளில் ஆண்களுக்கான கழிப்பறைகளும் இருக்கும் போதிலும் அவை பயன்படுத்தும் நிலையில் இல்லை என்பது அதிர்ச்சிக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. மக்களின் சுகாதாரத்திற்காகவும் செலவிடப்படும் தொகை நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக செய்யப்படும் முதலீடு என்பதால் அனைத்து இடங்களிலும் கழிவறைகள் அமைப்பதும் அதை முறையாக பராமரிப்பதும் அரசின் முக்கிய கடமை என்று கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். மக்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்துமா தமிழக அரசு? சமீபத்தில் மனிதவள அமைச்சகம் தெரிவித்திருக்கின்ற புள்ளி விவரத்தின்படி தமிழகத்தில் 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கழிவறை வசதிகள் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கழிவறை வசதிகள் சரியாக இல்லாத காரணத்தினால் அங்கே மாணவிகள் அவர்கள் தண்ணீர் அதிகமாக குடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இப்படி இருப்பது மாணவர்களின் உடல் நலத்திற்கு கேடானது என்று மருத்துவர்கள் ஒரு பக்கம் எச்சரிக்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பொது கழிவறைகள் என்பது இன்றைக்கு சுத்தமாக இல்லாமல் பராமரிப்பு பணி இல்லாமல் முடங்கி போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 6000 நபர்களுக்கு ஒரு கழிப்பறை என்கின்ற ஒரு விதிதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. கழிவறையை கட்டுவதற்காக ஆண்டுதோறும் பல்வேறு நிதி ஒதுக்கினாலும் கூட கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்ட பின் அதற்கான பராமரிப்பு பணிகள், ஆய்வு பணிகள் என்பது மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் கழிவறைகள் எப்படி இருக்கின்றன, அதற்கான நிலை என்பது என்ன, அதிகாரிகள் எப்படி ஆய்வு மேற்கொள்கிறார்கள் என்பது பற்றிய பல விவரங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தருகிறார் எமது சென்னை செய்தியாளர் ராஜா. மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் எக்ஸ்னோரா அமைப்பைச் சேர்ந்த திரு கோவிந்தராஜ். இவர்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக தமிழகத்தில் கழிவறைகள் என்பது எத்தனை கட்டப்பட்டிருக்கிறது, அந்த கழிவறைகளின் நிலை என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். கழிப்பறை இல்லா வீடுகள் என்று பார்க்கும்பொழுது தமிழகத்தில் கழிப்பறை இல்லா வீடுகள் 51.7% இருக்கிறது. இந்தியாவின் சராசரி என்று பார்க்கும்பொழுது 53% இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அதிகபட்ச கழிப்பறை வசதி என்பது சென்னையில் 95% வீடுகளில் கழிப்பறை வசதிகள் இருக்கிறது. கன்னியாகுமரியில் 87% வீடுகளில் அதிகபட்சமாக கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட 100% என்று இல்லை. சென்னை மக்கள் தொகை என்று பார்க்கும்பொழுது மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்று எடுத்துக்கொண்டால் 86,06,010 பேர் இருக்கிறார்கள். சென்னை நகரத்தை பொறுத்தவரை நகரத்திற்குள் மட்டும் 46,81,087 பேர் இருக்கிறார்கள். கழிப்பறை வசதிகள் சென்னை மக்கள் தொகைக்கு பார்க்கும் பொழுது மாநகர் பகுதியில் 828 கழிப்பறைகள் தான் இருக்கின்றன. புறநகர் பகுதியை பொறுத்தவரை 121 கழிவறைகள் தான் இருக்கின்றன. மொத்தமாகவே சென்னை பகுதியை பொறுத்தவரைக்கும் 949 கழிவறைகள் தான் இருக்கிறது. சராசரியாக 6500 மக்களுக்கு ஒரு கழிவறை என்பதுதான் இன்றைய சென்னை மாநகரின் நிலையாக இருக்கிறது. மேலும் தமிழக அரசு பள்ளிகள் என்று பார்க்கும் பொழுது 2013, 2014 என்று எடுத்துக்கொண்டால் மொத்த பள்ளிகள் 37,002 பள்ளிகள் இருக்கின்றன. கழிவறை இல்லாத பள்ளிகள் என்று பார்த்தால் பெண்கள் பள்ளி 1442 பெண்கள் பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை. ஆண்கள் பள்ளிகள் என்று எடுத்துக்கொண்டால் 4278 ஆண்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை. மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்று பார்த்தால் 5720 பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை என்று கூறப்படுகிறது. இது சதவீதம் என்று பார்த்தால் 15.45% பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கின்றன. கல்வி பயில்வது எப்படி ஒரு அடிப்படை உரிமையோ அதே போல ஒரு பள்ளியில் அந்த மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய கழிவறை நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்பதும் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதை மாநில அரசு தீவிர கவனம் செலுத்தி இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலை என்பது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலில் சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜாவிடம் பேசலாம். ராஜா, சென்னையை பொறுத்தவரைக்கும் பொது கழிப்பிடங்கள் மற்றும் சுகாதார நிலையங்கள் சென்னையில எத்தனை அமைக்கப்பட்டிருக்கிறது, எங்கெங்கெல்லாம் அது அமைக்கப்பட்டிருக்கிறது? ஹேமா, சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சுகாதாரத்தை, அதாவது திறந்த வெளியில் மலம் கழிப்பதை எப்படி தடுப்பது என்பது தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. இதற்காக மாநகராட்சி ஆண்டுக்கு ஆண்டு கழிப்பறைகள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தாலும் இன்றைய நிலை வரை போதுமானதாக, அதாவது குடிசை பகுதி வாசிகளுக்கு போதுமான கழிப்பறை வசதி இல்லை. அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக சென்னை வாசிகள், வெளியில் செல்லக்கூடிய சென்னை வாசிகளுக்கான போதுமான அந்த கழிப்பிட வசதி இருக்கிறதா என்றால் இல்லை என்ற நிலையே இருக்கிறது. தற்போதைய நிலவரத்தில்
அதாவது மாநகராட்சி தெரிவித்திருப்பதன்படி 828 பொது கழிப்பிடங்களும் அதேபோன்று விரிவு செய்யப்பட்ட இடங்கள் அந்த 200 மாநகராட்சிகளாக மாற்றப்படும் பொழுது சென்னையில் இருந்து புறநகர் பகுதிகளை இணைத்த பகுதிகளில் 161 இலவச பொது கழிப்பிடங்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதற்கு அடுத்தாற்போல் அதாவது முதலில் 5000 என்று இங்கு கட்டப்பட வேண்டும் என்ற முடிவெடுத்தார்கள். இருப்பினும் அதற்கான டெண்டர்கள் கோரப்பட்ட நிலையில் அது பெறப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக 2000 என்று கட்டலாம் என்று முடிவெடுத்து டெண்டர்கள் அறிவிக்கப்பட்டது. அப்பொழுதும் யாரும் முன்வரவில்லை. தற்பொழுது இந்த நம்ம டாய்லெட் என்று அதாவது செயற்கை இலைகளால் செய்யப்பட்ட டாய்லெட்டுகளை சென்னை முழுவதிலும் பொருத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி 348 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு முதற்கட்டமாக இந்த 348 இடங்களில் அமைக்கப்படும் என மேயர் அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இவை அதாவது தற்போது இருக்கக்கூடிய இந்த கழிப்பிடங்கள் போதுமானதா என்றால் பற்றாத நிலையே இருக்கிறது. அதனுடன் சேர்ந்து அவைகள் பராமரிப்புடன் இருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கடந்த காலங்களில் அவை கட்டண கழிப்பிடங்களாக இலவசமாக கட்டி கொடுக்கப்பட்ட மாநகராட்சியின் கழிப்பிடங்களில் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டன. இதனை மேயர் சில மாதங்களுக்கு முன்பாகவே அதாவது கட்டணங்கள் வசூலிக்க கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் தற்பொழுதும் அது தொடர்ந்து மீறப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் கட்டணங்கள் வசூலிக்கப்படாமல் இருப்பதும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. கூடுதலாக இந்த கழிப்பறைகள் கட்டப்படும் என்று தெரிவித்திருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கழிப்பறைகளை அவர்கள் சரியான முறையில் பராமரிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலை தற்போது உருவெடுத்திருப்பதால் மேலும் மேலும் இந்த கழிப்பிடங்களுக்கான பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சென்னையில் கூவம் நதிக்கரை அதாவது நதிக்கரை ஓடும் இடங்களில் மட்டும் இருக்கக்கூடிய குடிசைகளில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இருப்பினும் அது மட்டுமல்லாமல் பல இடங்களிலும் சென்னையினுடைய நகரில் இருக்கக்கூடிய பல இடங்களில் குடிசை பகுதிகளிலும் இதே நிலை நீடிக்கிறது. சென்னை பகுதியில் மிக முக்கியமாக KK நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் காலனி இது 100 அடி சாலை அமைந்திருக்கும் பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதி பொதுமக்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய ஒரு 100க்கும் மேற்பட்ட குடிசை பகுதி இருக்கிறது. இந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து இந்த இடத்தில் 500 ரூபாய் கட்டணம் செலுத்தியே தங்களுடைய தினசரி காலை கடனை இயற்கை உபாதைகளை கழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அந்த பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிறார்கள், அவரிடமே பேசலாம். சார், நீங்க எவ்வளவு நாளா இந்த இடத்துல குடியிருக்கிறீங்க? உங்களுடைய இங்க அதாவது உங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லாம எந்த அளவுக்கு உங்களுக்கு அவதியா இருக்கு? நாங்கள் 1991 டாக்டர் அம்பேத்கர் காலனி என்ற பெயர் சூட்டி இந்த இடத்தில் நாங்கள் சுமார் 27 வருடமாக இந்த இடத்தில் குடியிருந்து வருகிறோம். எங்களுக்கு சுமார் 1500 வீட்டுக்கு மேற்கொண்டதாக தான் இருக்கிறோம். நாங்கள் வரும் ஆட்சிக்கோ இப்போது ஆளும் ஆட்சிக்கோ மாறி மாறி வருவதற்கு அப்போது மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, எங்களுக்கு பராமரிப்பு இல்லை என்று நாங்கள் பலமுறை எடுத்து கூறியும் எங்களுக்கு கல்நார் வீடு கட்டிக் கொடுங்கள் என்றும் பலமுறை பல ஆட்சியில் வந்தவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறி இப்போ தற்காலிகமாக உள்ள மேயர் அவர்களுக்கும் நாங்கள் நேரடியாகவும் போய் தெரிவித்தோம். அவரும் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ இங்க பார்வையிட்டு வந்து உடனே நான் கழிப்பிட கட்டி தருகிறேன் என்று சொன்னார். இதுவரையிலும் யாரும் செய்து தரவில்லை. உங்களுக்கு பெண்கள் இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான நகரமா இருக்கு. இந்த இடத்துல காலையில உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இடம் சிரமமான ஒரு இடமா இருக்கு? எல்லாத்துக்கும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. லேடிஸ்ங்களுக்கு எங்கேயும் போக முடியல. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இந்த இடத்துல இருக்கிறதுனால. வெளியே தான் எல்லாம் இதாகிறாங்க. ஒரு அச்சம்ன்றது இருக்குது எங்களுக்கு யாரும் இது வரைக்கும் எங்க முயற்சி எடுத்து எங்களுக்கு யாரும் இது 30 வருஷமா இங்க இருக்கிறோம், 30-35 வருஷமா இருக்கிறோம். நாங்க இனிமேல் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். எங்களை யாரும் ஓட்டு கேட்கற நேரத்துல வராங்க, அது செய்யற இது செய்யறன்றாங்க. ஆனா எங்களுக்கு எதுவும் செஞ்ச பாடே இல்லை. இந்த இடத்தில் ஹேமா நம்ம பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு 1000 பேருக்கு மேலாக வசிக்கக்கூடிய இடம். இதில் ஒரே ஒரு சிறிய டாய்லெட் மட்டுமே இருக்கிறது. இதில் தான் தினசரி காலை மாலை இருவேளை அதாவது இங்க இருக்கக்கூடிய அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சூழ்நிலை மட்டுமே காணப்படுகிறது. இது மிக முக்கியமான சென்னையில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய KK நகரில் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்டணத்திற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று மாநகராட்சி தெரிவித்திருந்தும் இங்கு தினசரி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பதும் இவர்களுடைய குறையாக இருக்கிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். ராஜா, தற்பொழுது திருச்சி மற்றும் கோவையிலிருந்து கள நிலவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர்கள் திருச்சியிலிருந்து விஜயகோபால் காத்திருக்கிறார். கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் இருக்கிறார். முதலில் திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பில் எத்தனை இடங்கள்ல கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு? இப்போ அந்த கழிப்பிடங்களோட நிலை என்பது எப்படி இருக்கிறது?
வணக்கம். திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை, அதாவது மொத்தம் 65 வார்டுகள் உள்ள மொத்த மக்கள் தொகை 9 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 65 வார்டுல பாத்தீங்கன்னா 398 கழிவறை மட்டும் தான் இந்த மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவறைகள் இருக்கு. மற்ற கட்டண கழிவறை அந்த சேர்த்தோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 500 கழிவறைகள் இருக்கலாம். இந்த கழிவறைகள் வந்து இந்த 398 கழிவறைகள் பாத்தீங்கன்னா ஒரு கழிவறைக்கு 5 இருக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் மட்டும் தான் வந்து மாநகராட்சி கழிவறை பயன்படுத்த முடியும். மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து வெளியில தான் போகணுங்கிற நிலைமை இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு மக்கள் அதிகமா கூடுகின்ற மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் வந்து அதிகமாக கூடுகின்ற சுற்றுலா தலங்கள் மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்கோவில், வெக்காளியம்மன் கோவில் இந்த போன்ற பகுதியில் கூட, கோயில் பகுதியில் கூட கழிவறைகள் மிக கம்மியாக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப நம்ம நின்று இருக்க இடம் வந்து பீமநகரில் உள்ள ஆனைக்கட்டி மைதானம்ங்கிற இடத்துல நம்ம நின்று இருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு கழிவறை இங்க இருக்குன்னு இந்த பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டுறாங்க. பல ஆண்டுகளா இந்த கழிவறையை வந்து இடிக்கணும், புதிதாக கட்டணுங்கிற கோரிக்கை இருக்கு. இப்ப நம்ம அருகில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்து சுசீலா அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட எப்ப அம்மா வணக்கம். இந்த பகுதியில் என்னமா பிரச்சனை இருக்கு அதை போய் சொல்லுங்க. இந்த பகுதியில கழிவறையே கிடையாது. இந்த இடம் இடிஞ்சு போயிடுச்சு. நிறைய ஜனங்கள் வராங்க. நிறைய கல்யாண மண்டபம் இருக்கு. அதுக்கு இங்க வந்து லாரி பஸ்ஸை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. ஆனா இல்லாம தவிச்சு எல்லா இடத்துலயுமே அசிங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாம வந்து அங்க போகாத இங்க போகாதேன்னு சொல்ல முடியாது, சொல்ல எங்களால முடியாது. அப்படின்னு சொன்னா எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிடுவாங்க. இப்ப இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இது குறித்து யாராவது அதிகாரி கோரிக்கை வச்சீங்களா? நடவடிக்கை எடுத்திருக்காங்க? வச்சிருக்காங்க. போன வாரத்துல கூட வந்து இத போட்டோ எடுத்து அன்னைக்கு பேப்பர்லயும் போட்டிருந்தாங்க மாலை முகூர்த்தத்துல. ஆனா இன்ன வரைக்கும் அந்த பதிலையும் காணோம். இதே மாதிரி நம்ம அருகில் வந்து சமூக ராஜன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப திருச்சி மாநகரத்தில் வந்து கழிவறை நிலைமை எப்படி இருக்கு? மாவட்ட பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நிலவரம் இருக்கு? அதே மாதிரி இந்த பொதுவாக உள்ள மக்கள் அந்த வீடுகளில் கழிவறைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்காது சொல்லுங்க. வணக்கம். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல வீடுகளில் வந்து கழிவறையே கட்டப்படாத வீடுகள் இருக்குது. திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க சர்வே எடுத்தீங்கன்னா பல வீடுகள் நிறைய கழிவறையே கட்டப்படாத வீடுகள். அவங்க இன்னும் பொது கழிவறைகளை தான் பயன்படுத்தி வராங்க. அப்படி இருக்கும்போது போதிய பொது கழிவறைகள் கிடையவே கிடையாது. நீங்க இங்க இருக்கிற கழிவறையிலேயே பாத்தீங்கன்னா அது பயன்படுத்தப்படாமல் இருக்கு. பக்கத்திலேயே நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்து உள்ளார இருக்கிற கழிவறையே பல நாட்கள் கழிவு அதை வாராமே இருக்கிறாங்க. அங்க பக்கத்திலேயே நீதிமன்றத்தில் நடக்கிற வக்கீல்கள்லாம் அதுக்குள்ளார தான் போறாங்க. அங்க நீதிமன்றத்திலேயே அந்த வாடை வீசுது. அதை பத்தி யாரும் கவலைப்படுறதில்லை. அதனால போதுமான பொது கழிவறைகள் கிடையவே கிடையாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. பலமுறை மாநகராட்சிக்கு அதை பத்தி நாங்கள் புகார் தெரிவித்தோம். அதை பற்றி இதுவரைக்கும் பொறுப்படுத்ததா தெரியல, அக்கறை எடுத்ததா தெரியும். மற்றொரு சமூக தாமஸ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இப்ப இந்த கழிவறைகள் வந்து பயன்பாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கழிவறைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பொதுமக்கள்கிட்டயும் அந்த விழிப்புணர்வு கிடையாது. என்னன்னா இப்ப பாதாள சாக்கடை திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து நகர பகுதிகளில் மட்டும்தான் இது செயல்படுத்தி இருக்கு. இப்ப நம்மளோட நகரத்தை விட்டு வெளியே போனோம்னா ஒரு முக்கியமான நகர பகுதியை சுற்றி இருக்கிற கருமண்டபம், எடமலைப்பட்டி புதூர், KK நகர் இந்த பகுதிகளெல்லாம் இந்த பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் வந்து செயல்படுத்தாம இருக்கு. இதனால அங்க இருக்கிற மக்கள் வந்து அது பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில சுகாதார சீர்கேடும் நிறைய அங்க அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த பகுதி திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கழிவறை அப்படிங்கிறது வந்து மக்களுடைய பயன்பாட்டை விட மிக குறைவாகவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த வீடுகளில் கழிவறை அப்படிங்கிறது வந்து ஒரு 65% மட்டும் தான் இருக்குன்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால், திரு கோவிந்தராஜ் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வீடுகளிலும் கழிவறைகள் அப்படிங்கறது இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு? கழிவறைகளை பயன்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்களுடைய மனசுல எப்படி இருக்கு? ஏன் இன்றைய வரைக்கும் 100% கழிவறைகள் அமைக்கப்படாதது ஒரு சாத்தியமான விஷயமா பார்க்கப்படல? பாத்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கு தான் நம்ம 68 வருடங்கள் நிறைவடைந்திருக்கு. சுதந்திரம் அடைந்து 68 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட மிக மிக அடிப்படையான தேவையான ஒரு விஷயம் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேரலன்ற மாதிரி இருக்கிறது மிக மிக வருத்தமான ஒரு விஷயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடங்கள்ன்றது ஒன்று, தனியாக வீடுகளில் இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள் அமைத்துக்கிறதுன்றது மாதிரி ஒன்று. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமங்களில் இன்னும் முழுமையாக போய் அந்த தனியார் முறையில் அவங்க வீடுகளில் அந்த கழிப்பிடங்களை அமைத்துக்கொண்டு அதை செயல்படுத்துறதுன்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கு. அதே நேரத்தில் பொது கழிப்பிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு தேவையான அளவுக்கு இல்லைன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமைத்து தரப்பட்ட பகுதிகளில் அது எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு பார்க்க போகும்போது பொதுவாக நம்ம சுகாதாரமா இருக்கணுன்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் கூட கழிப்பிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த இடமே சுகாதார சீர்கேட்டை உருவாக்கக்கூடிய, அங்க போயிட்டு வரக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையே பல்வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய இடமா மாறிட்டு வருது. அதுல அரசாங்கத்தோட கவனம் வந்து மிக அதிக அளவில் இருக்கணும்ன்ற மாதிரி, இந்த இடத்துல இவ்வளவு பேர் வசிக்கிறாங்களா, இவங்களுக்கு தேவையானது ஒரு கழிப்பிடம் கட்டி கொடுத்தாச்சு முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி இருக்காங்க. ஆனா இது ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு மணி நேரமும் பராமரிக்கக்கூடிய விஷயம். ஏதோ ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி வச்சுக்கூடிய விஷயம் இல்லை. இதுல நமக்கு முழுமையாக கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சென்சஸ் பார்த்தோம். இது இன்னைக்கு இலவச திட்டங்களுக்காக 2 அரசாங்கங்களும் பாத்தீங்கன்னா அதுக்காக ஒதுக்கக்கூடிய தொகையில ஒரு 1% இருந்தா கூட நாம எந்த பள்ளிகள் கழிப்பறை இல்லாம இருக்கோ அந்த பள்ளிகளுக்கு கழிப்பறை வசதியை இந்த வருடத்துக்குள்ளே செய்து தந்துட முடியும். அந்த மாதிரி திட்டங்கள் விஷயங்களுக்கு கவனம் செலுத்தக்கூடிய அரசாங்கங்கள் மிக முழுமையாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்க நிர்ணயிச்சு இந்த வருஷம் இறுதிக்குள்ள தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பள்ளியிலையுமே கழிப்பறைகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு உறுதியான முடிவெடுத்த நிச்சயமாக அதை செயல்படுத்த முடியும். அதில் அவங்களுடைய கவனம் சற்று குறைவாக இருக்கிறதுன்றது தான் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று. அதே போல பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பல்வேறு காரணங்களுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த யூரின் போறதுன்ற மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இல்லைன்னும் போது அவங்க குடிக்க வேண்டிய அவசியமான அந்த தண்ணீர் குடிக்கிறது கூட அளவு குறைச்சிக்கிறாங்கன்னும் போது அது பல்வேறு விதமான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். 2 விஷயம், ஒன்று நம்ம அரசாங்கம் செய்யக்கூடியதுன்ற ஒன்று, பொதுமக்களும் மிக முழுமையாக நமக்காக அது கட்டப்பட்டதுன்ற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அவங்க அதனுடைய மெயின்டெனன்ஸோ இல்லை பராமரிப்பு விஷயங்களையும் அவங்களுடைய கவனம் செலுத்தினா ஒரு பப்ளிக் கமிட்டின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி இல்லாமல் அந்த இடம் நமக்காக கட்டப்பட்ட இடம், அந்த இடத்த நம்ம பராமரிச்சோம்னு சொன்னால் நமக்கு முதல்ல எந்தவித பாதிப்புகளும் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் தானே நம்ம அரசாங்கம். ஸோ அதை பயன்படுத்திக்கலான்ற மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தி அதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்குரிய கொஞ்சம் செலவு ஆகுதுன்னு சொன்னால் அந்த செலவு கூட அவங்களே கூட ஏற்படுத்தி கொண்டு செய்தோம்னு சொன்னால் அது பராமரிக்கிறதுக்குரிய வழிகளை உருவாக்குன்றது. தொடர்ந்து பேசலாம் திரு கோவிந்தராஜ். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கழிவறைகள் என்பது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கிறது. அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்து பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் கழிவறைகளின் நிலை என்ன என்பது பற்றி பார்த்து வருகிறோம். தற்பொழுது சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலை பற்றி கள தகவல்களை பதிவு செய்கிறார் எமது சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு. சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரையும் சரி, சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் சரி, அரசின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட சுகாதார வளாகங்களை ஒப்பந்தத்திற்கு எடுக்கும் ஒப்பந்ததாரர்கள் இதனை முறையாக பராமரிக்கிறார்களா என்றால் இல்லை என்பதே பதிலாக உள்ளது. பரவலாக அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் சேலம் மாநகர் மற்றும் மாவட்டத்தை பொறுத்தவரை சுகாதார வளாகங்கள் அனைத்தும் நோய் பரப்பும் இடமாகவே உள்ளது. என்றாலுமே கூட சேலம் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் போதுமான அளவிற்கு சுகாதார வளாகங்கள் ஏற்படுத்தி தந்துள்ளதாக தெரிவித்த போதிலும் பெரும்பாலான பகுதிகளில் ரயில்வே இருப்பு பாதைகளையும் வயல்வெளிகளையும் பொதுமக்கள் சுகாதார வளாகங்களாகவே தற்போதும் பயன்படுத்தி வருகின்றனர். எடப்பாடி பகுதியில் 2 பெண்கள் இரவு நேரங்களில் மலம் கழிக்க தெருவோரங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அந்த பெண்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்த சம்பவமும் சேலம் மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. சேலம் பகுதியை பொறுத்தவரை பொது சுகாதார நிலையங்கள் நோய் பரப்பும் இடமாக மாறி வருகிறது என்கின்ற தகவலை பதிவு செய்திருக்கிறார் எமது செய்தியாளர். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் நிலை எப்படி இருக்கிறது மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் நிலை என்ன என்பது பற்றிய கள தகவல்களை பதிவு செய்கிறார்கள் எமது செய்தியாளர்கள் ஜெபர்சன் மற்றும் கோபிநாத். கன்னியாகுமரியை பொறுத்த அளவில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நகராட்சிக்கு சார்பில் இங்கு இந்த கழிப்பிடங்களை தனியாருக்கு டெண்டர் மூலமாக அவர்கள் கையில் கொடுத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் அந்த கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கழிப்பிடங்கள் இருக்கின்றன. இதில் 3க்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் மாத கணக்காக பூட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் திறந்திருக்கக்கூடிய 2 கழிப்பிடங்களில் சுற்றுலா பயணிகளிடம் குறிப்பாக 10 ரூபாய்க்கு அதிகமாக கட்டணம் வசூலிப்பதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். பல முறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகத்திற்கும் பல புகார்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 3 லட்சம் கழிப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா மாவட்ட நிர்வாகம் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த டிசம்பர் 2014க்குள்ள மேலும் 3 லட்சம் கழிப்பிடங்கள் கட்டுவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் 2014 டிசம்பருக்குள்ள முடிவடையும் என தற்போது நமக்கு மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கழிப்பிடத்திற்கான ஒரு விழிப்புணர்வு முற்றிலுமா இல்லை என்பதான் சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 லட்சம் கழிப்பிடங்கள்ல இது வரைக்கும் 1.5 லட்சம் கழிப்பிடங்கள் மட்டுமே முறையாக பயன்படுத்தப்பட்டு வருது.
மேலும் மீதி இருக்கிறவங்க எல்லாம் திறந்த வெளியே பயன்படுத்தி வராங்க. இவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 நகராட்சிகள் இருக்கு. இந்த 3 நகராட்சிகளும் இவர்களோட கட்டுப்பாட்டில் ஏராளமான கழிப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இது முறையா பராமரிக்கப்படுதா என்பது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இதே போல இவர்கள் சார்பில் இலவச கழிப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த இலவச கழிப்பிடங்கள் முற்றிலுமா பராமரிப்பு இன்றி இருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கோம். இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கழிப்பிடம் கட்டுவதற்கு 10,200 ரூபாய் மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்குறாங்க. இதுல NRGR சார்பில் வழங்கப்படும் 4,500 நிதி இதுவரைக்கும் காலதாமதமா வந்துட்டு இருக்கிறதுனால இந்த கழிப்பிட பணிகள் மேலும் தாமதமாயிட்டு இருக்கு. இந்த கழிப்பிடம் கட்டுவதற்காக ஒரு கழிப்பிடம் கட்டுவதற்கு சுமார் 14,000 நிதி தேவைப்படுவதால தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வழங்குவது 10,200 ரூபாய் மட்டும் தான் வழங்கினாங்க. இதனால கழிப்பிட பணிகள் முற்றிலுமா பாதிச்சிருக்கு. தமிழகத்தின் பல இடங்களில் கழிப்பிடங்களை கட்டுவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதி ஒதுக்கினாலும் கூட அதற்கான விழிப்புணர்வு என்பது குறைவாக இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை பதிவு செய்கிறார்கள் எமது செய்தியாளர்கள். கோவையில் இருக்கும் நிலை என்ன என்பது பற்றி கோவையில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். வணக்கம் நேசராஜ், கோவை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் எத்தனை இடங்கள்ல கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை என்பது எப்படி இருக்கு, இன்னைக்கு அந்த கழிப்பிடங்களோட நிலை எப்படி இருக்கு? கோவை மாநகராட்சியை பாத்தீங்கன்னா 100 வார்டு இருக்குது. இந்த ஒரு வார்டுக்கு 4 கழிப்பிடங்கள் வீதம் 400க்கும் மேற்பட்ட கழிப்பிடங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கழிப்பிடங்கள் போதிய தண்ணீர் இருப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே போல காந்திபுரம் பகுதியில் பாத்தீங்கன்னா மத்திய பேருந்து நிலையத்தில் கழிப்பிட வசதி எதுவும் இல்லாம அவங்க சிறைச்சாலை மைதானத்திலே சிறுநீர் கழிச்சிட்டு நோய் உண்டாக காரணமாக இருக்கிறது. அதே போல திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் கழிப்பிட வசதி இல்லாததால பொதுமக்கள் ரோட்டோரமே சிறுநீர் கழிச்சிட்டு வர்றாங்க. இது குறித்து பெரிய திராவிட கழக ராமகிருஷ்ணன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த பொது கழிப்பிடத்தை யாருமே யூஸ் பண்றதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மாநகராட்சியில் பொது கழிப்பிடங்களை மக்கள் பயன்படுத்துவதில்லை என்று மக்கள் மீது குற்றஞ்சாட்டுவது தவறு. அந்த பொது கழிப்பிடங்கள் சுகாதாரமாக முறையிலே பராமரிக்கப்படுவதில்லை. அந்த பொது கழிப்பிடங்களிலே தண்ணீர் வசதி கிடையாது, அதை சுத்தம் செய்வதில்லை. உள்ளே நுழைந்தால் வியாதிகள் வரும் என்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. அதற்கு மேலாக 5 ரூபாய் கட்டணம். ஒரு சாதாரண தொழிலாளியோ சாதாரண மக்கள் பேருந்துக்கு வரப்போகின்றவர்கள் 5 ரூபாய் சிறுநீர் கழிப்பதற்கு 5 ரூபாய், மலம் கழிப்பதற்கு 10 ரூபாய் என்ற கட்டணம் விதிக்கப்படுகின்றது. இது மக்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திலே அவர்களால் ஈடு கொடுக்க முடியாத ஒரு கட்டணம். இது சாதாரணமாக எவ்வளவோ இலவசங்கள் அரசு அறிவிக்கின்றது. இந்த கழிப்பிடங்களை இலவசமாக மக்களுக்கு கொடுத்தால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். சுகாதாரமான நிலை மக்களுக்கு ஏற்படும், நகரமும் சுகாதாரமாக இருக்கும். அவர்கள் யாருமே பொது இடங்களிலே, தெருவிலோ மைதானங்களிலோ மலம் கழிப்பதோ சிறுநீர் கழிப்பதோ அவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த கழிப்பிடங்களை பராமரிக்காத காரணத்தாலும் தனியாருக்கு குத்தகைக்கு விடுகின்ற காரணத்தால் அவர்கள் அதிகமான கட்டணங்களை வசூலிப்பதாலும் அந்த காரணத்தால் தான் மக்கள் போதுமான அளவுக்கு கழிப்பிடங்களை பயன்படுத்த மறுக்கின்றார்கள். மேலும் அந்த கழிப்பிடங்கள் ஒதுக்குப்புறமாக மக்கள் சந்திக்கின்ற இடங்களிலே அதிகமாக இல்லை. சந்திக்கின்ற இடங்களிலே கழிப்பிடங்கள் மிக அவசியம். குறைஞ்சபட்சம் சிறுநீர் கழிப்பதற்காவது ஒவ்வொரு தெருவிலும் சிறு சிறு அளவிலே மாநகராட்சி கழிப்பிடங்களை, சிறுநீர் கழிப்பிடங்களை நவீன காலத்திலே, இது விஞ்ஞான காலம், நிச்சயமாக விமானங்களிலே கூட சுகாதாரமாக வைக்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற போது மாநகராட்சி மக்களுக்கு தெருதோறும் சிறுநீர் கழிக்கின்ற அளவுக்காவது சுகாதாரமான இலவசமான இடங்களை ஏற்பாடு செய்து தர வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பொது கழிப்பிடங்கள் இலவசமா பயன்படுத்த அரசு முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஹேமா, தொடர்ந்து பேசலாம். நேசராஜ், திரு கோவிந்தராஜ் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ நிறைய இடங்கள்ல அரசு சார்பில் கழிப்பிடங்கள், பொது சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கழிப்பிடங்களை அமைக்கிறது மட்டும் அரசுடைய வேலை இல்ல, சரியா பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப நம்ம செய்தியாளர்கள் சொல்லும் பொழுது நிறைய இடத்துல பராமரிப்பு பணிகள் சரியா இல்ல, அமைச்சதோடு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசோட அணுகுமுறை இதுல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசை பொறுத்த வரைக்கும் அந்த பராமரிக்கிறதுக்கான ஒதுக்கப்படும் தொகை குறைவான தொகைன்ற கருத்து ஒன்று உண்டு.
அதுல என்னன்னா அதுல வந்து அவங்க தேவையான பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தி அதை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு அதை பராமரிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய தொகை அவங்களுடைய சம்பளம்ன்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை மிக குறைவாக இருக்கின்ற ஒரு காரணம் கூட அதை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதுக்காக சொல்லலாம். அதே போல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பராமரிக்கிறதுன்றது வந்து அவங்க தொகையை அதிகமாக ஒதுக்கீடு செய்து அதை வந்து ஒரு பப்ளிக் கமிட்டி அதை பார்க்கறதுன்றது வந்து அது அதிகாரிகளே பார்வையிடுறதுன்னா அவங்க பார்வையிட்டு அதில் என்ன குறைபாடுகள்ன்றது சரி செய்யறதோ இல்லை என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அது உடனே சரி செய்யுதுன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் இருக்காது. அதுக்கு நம்ம பப்ளிக் கமிட்டி எந்த டிவிஷன்ல இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பொதுநல ஆர்வலர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்த ஒரு பப்ளிக் கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கமிட்டி அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது. அதுல ஏதாவது குறைபாடுதுன்னா நேரடியா உயர் அதிகாரி சந்திச்சு அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி சொல்லும் போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துன்னு சொன்னா இவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்ப என்னன்னா யார்கிட்ட போய் சொன்னாலும் நம்மள ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி அந்த சாதாரண இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு துணிச்சல். அதே மாதிரி பைசா வாங்குறதும் பாத்தீங்கன்னா இலவசமாக சென்னை முழுக்க எங்கேயுமே கட்டண கழிப்பிடம்ன்றது கிடையாது. இலவச கழிப்பிடம்ன்ற மாதிரி போர்டு வச்சிருந்தாலும் கூட பல இடங்கள்ல பணம் வாங்குறதுன்றது இருந்துட்டு இருக்குது. அது கூட தெரிஞ்சிருந்தாலும் கூட அது எச்சரிக்கிறதுன்ற அளவில் இருக்கே தவிர அது உரிய நடவடிக்கைன்ற மாதிரி இல்லைன்றது. அதே நேரத்தில் அது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் தொகை இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 லட்சம் பேர் தினத்தோறும் வந்து செல்லக்கூடிய வகையில் இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு வளர்ந்து விட்ட ஒரு நகரம். பல்வேறு வியாபார விஷயங்கள் பல்வேறு காரணங்களுக்காக அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டாய்லெட்டோட எண்ணிக்கைக்கான எண்ணிக்கையும் இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களே எதிர்பார்க்குற மாதிரியும் உண்டு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா இருக்காது. அந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போயிட்டு வரவே முடியாதுன்ற மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அடிப்படையில் டாய்லெட் கட்டாயமாக வேணும், எங்க போய் இதில் கட்டாதீங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும். அதுல நம்ம இப்ப இருக்கக்கூடிய டாய்லெட்டை பராமரிக்கிறதுக்கு அதிக கவனம் செலுத்தணும். அதுல சில நிறுவனங்களோடு ஈடுபடுத்தலாம். அரசாங்கத்தாலேயோ மாநகராட்சியிலே அதிகமா அதுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு அதிக ஒதுக்கீடு செய்ய முடியலன்னா கூட ஒரு சில கம்பெனிஸை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க மெயின்டெனன்ஸ் பார்த்துங்க, ஃப்ரீயா தான் பண்ணணும். நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய கடைகள்லாம் இருக்காங்களா, அது மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு டாய்லெட் அவங்ககிட்ட விட்டுட்டு பக்காவா நீங்க மெயின்டைன் பண்ணணும், ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாதுன்னு சொன்னா நிச்சயமா பல நிறுவனங்கள் அதுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தேவையான அளவுக்கு ஆட்கள் போடுறத தேவையான அளவு ஃபெசிலிட்டியை உடனுக்குடனே செய்து கொடுத்து அதை அந்த பகுதியை மேம்படுத்த. இப்போ டி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட்டுமே இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஷாப் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி மோர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க. வரக்கூடிய ஜனங்க எந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட ஒரு ரூபா கூட வாங்க உடனே நிச்சயமா அது பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் திரு கோவிந்தராஜ். தற்பொழுது சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜாவிடம் பேசலாம். ராஜா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில 35 கோடி ரூபாய் செலவுல நம்ம டாய்லெட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த நம்ம டாய்லெட் அப்படிங்கிற ஒரு கழிவறைகள் எங்கெங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு அதனுடைய நிலை என்பது எப்படி இருக்கு? நம்ம டாய்லெட் திட்டம் அதாவது இந்த கட்டிடங்களாக கட்டி கொடுப்பதை விட நம்ம டாய்லெட் திட்டம் மூலமாக விரைவாக கட்டி கொடுத்து விடலாம் என்று மாநகராட்சி முடிவு செய்து அதனை பரவலாக கட்டி வந்தது. ஈவன் தரமணி அதே போன்று மெரினா கடற்கரை உட்பட பல்வேறு இடங்களில் அந்த நம்ம டாய்லெட் தற்பொழுதைக்கு 30க்கும் மேற்பட்ட அந்த நம்ம டாய்லெட் என்ற திட்டத்தின் மூலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை குறைபாடு இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் அது வெகு விரைவாக அதனுடைய உறுதித்தன்மை இழந்து விடுகிறது. அது செயற்கை இலைகள் மூலமாக தயாரிக்கப்படுவதால் இது ஒரு நீண்ட நாள் பயன் தரக்கூடிய ஒரு டாய்லெட்டாக ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு கழிப்பிடமாக இருக்காது என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பொதுவாக இது மிக எளிதாக இருப்பதால் பெண்கள் அதனை பயன்படுத்துவதற்கு மிகவும் தயக்கமான சூழ்நிலையை இருந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பெருவாரியான இடங்களில் 2 ஆண்கள் கழிவறையும் 2 பெண்கள் கழிவறையும் என்ற விகிதத்திலே கட்டப்படுகிறது. தற்போதைய சென்னையில் இருக்கக்கூடிய தேவைக்கு ஏற்ற வகையில் அது எண்ணிக்கை அதிகமாக இருப்பினும் அதற்கு அவர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான அதில் கூடுதல் அதாவது இடங்கள் அதிகமாக இருப்பினும் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது ஒரு அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நம்ம டாய்லெட் திட்டம் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலுமே பரவலாக இருக்கிறது. தற்பொழுதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கழிப்பிட தேவை என்பது மொத்தம் 17 லட்சம் இருப்பதாக மத்திய ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் வழங்கக்கூடிய அந்த அவர்கள் வழங்கக்கூடிய நிர்மல் பாரத் அபியான் திட்டம் வாயிலாக இதுவரைக்கும் சுமார் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் தமிழகத்தில் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 17 லட்சம் அளவிற்கான இந்த டாய்லெட் அதாவது சொந்த வீடுகளில் கட்டி கொடுப்பது, அதே மாதிரி பள்ளிகளில் கட்டுவது,
அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த சுகாதார வளாகங்களாக கட்டுவது உட்பட மொத்தம் 17 லட்சம் அளவிற்கான கழிப்பறைகள் தற்பொழுது தேவைப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் சுமார் 17 லட்சம் கழிப்பறைகள் கட்டப்படும் என்றும் அதற்காக தமிழக அரசு சார்பாக 1800 கோடி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக கட்டப்பட்ட கழிப்பிடங்களில் இந்த ஓராண்டில் அதாவது 2015ற்குள் கழிப்பறை இல்ல, அதாவது திறந்த வெளியில் மலம் கழிக்கா தமிழகமாக மாற்றப்படும் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. இந்த ஒரு வருட காலத்தில் 17 லட்சம் கழிப்பறைகள் கட்ட முடியுமா என்பதையும் இன்னொரு புறம் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கான தீர்வாக தமிழக அரசு என்ன முன்வைக்கப் போகிறது என்பதையும் கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே கட்டப்பட்ட சுமார் 70 லட்சத்திற்கும் மேலாக இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிர்மல் பாரத் அபியான் திட்டம் மூலமாக தமிழகத்தில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்கு 6600 என்ற விலையில் 6600 என்ற விகிதத்தில், அதாவது தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து கொடுக்கிறது. அதன் வாயிலாக கட்டப்படுகிறது. அதே போன்று பள்ளிகளுக்கு 35,000 என்ற விகிதத்தில், அதாவது 70% மத்திய அரசினுடைய பங்களிப்பிலும் 30% மாநில அரசினுடைய பங்களிப்பிலும் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று அங்கன்வாடி டாய்லெட் இதற்கு 8,000 ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. இதுவும் 70ற்கு 30 என்ற விகிதத்தில், அதாவது மத்திய அரசு 70 தமிழக அரசு 30 என்ற விகிதத்தில் கொடுக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த அந்த சுகாதார வளாகங்கள் கட்டுவதற்கு 2 லட்சம் என்ற விகிதத்தில் தற்பொழுதும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்து அதாவது திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுக்கப்பட வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்பது 17 லட்சம் தேவையான இந்த கழிப்பறைகளை அரசு ஓராண்டில் கட்டி முடிக்க முடியுமா? அதற்கான முழுமையான திட்டம் என்ன வைத்திருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் ராஜா. தமிழகத்தில் அடுத்த ஆண்டிற்குள் கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17 லட்சம் கழிவறைகள் கட்டப்படும் என தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கின்ற கழிவறைகள் பராமரிப்பு இன்றி காணப்படுகின்றன. அதில் கவனம் செலுத்தாமல் எப்படி இன்னும் 17 லட்சம் கழிவறைகளை கட்ட முடியும்? அதற்கான திட்டம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இருக்கிறது. மேலும் இது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கழிவறைகள் மற்றும் பொது சுகாதார நிலையங்களின் நிலை மற்றும் தரம் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல தகவல்களை பார்த்து வருகிறோம். தற்பொழுது திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை நகரங்களில் நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை பதிவு செய்கிறார்கள் எமது செய்தியாளர்கள் மஹ்பூல் அகமது, சரவணன் மற்றும் ஆதவன். திருப்பூர் மாநகராட்சி தொடங்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 3 ஆண்டுகள்ல திருப்பூர் மாநகராட்சி சுகாதார பணிகளை மேற்கொள்வதற்காக பல அதிகாரிகள் இருக்காங்க. சுகாதார பணிகளுக்காக பல கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறாங்க. இப்ப கட்டண கழிப்பிடங்கள், சுகாதார மையங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா எந்த சுகாதார பணிகள் நடைபெறவில்லைன்னு சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நம்பி இந்த பின்னடைத்தை நம்பி பல மாநிலங்களும் பல மாவட்டங்களும் பல லட்சக்கணக்கான மக்கள் குவிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் சுற்று வட்டார பகுதி ஒரு 7 கிலோமீட்டருக்கு நகரமா தான் இருக்குது. ஆனால் இதுல 346 கட்டட கழிப்பிடங்களுக்கு கூறப்படுகிறது. இந்த கழிப்பிடங்கள்லாம் பல்வேறு மகளிர் சுய குழுக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள்லாம் டெண்டர் எடுத்துக்காங்க. டெண்டர் 3 வருஷம் டெண்டர் எடுக்கிறோம். 3 வருஷம் டெண்டர் எடுத்தோம்னா அதுல எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? 5 லட்சம் போட்டோம், 20 லட்சம் போட்டு சொல்லி சம்பாதிக்கிறதா அவங்க எந்த விதமான சுகாதாரமான முறையில அது பராமரிக்கப்படவில்லை தான் கூறப்படுகிறது. இந்த மாநகராட்சியின் மையப்பகுதியாக திண்டுக்கல் பஸ் நிலையம் உள்ளது. இந்த பஸ் நிலையம் தென் தமிழகத்தையும் வட தமிழகத்தையும் இணைக்கக்கூடிய மையப்பகுதி. இங்கு அதன் காரணமாக இங்கு சுமார் ஒரு நாளைக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் செல்கின்றனர். குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வரும் பயணிகள் திண்டுக்கல் பஸ் நிலையத்தில் தங்களது இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு கழிப்பறைகள் போதிய அளவில் இல்லை. 4 கழிப்பறைகள் கட்டண கழிப்பறைகளாக உள்ளன. இந்த 4 கழிப்பறைகளும் 3 ரூபாய் என்று வசூலிப்பதற்காக 5 ரூபாய் வசூலிப்பதாக பல்வேறு பொதுமக்கள் குற்றச்சாட்டாக கூறி வருகின்றனர். மேலும் கடும் வளர்ச்சி காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கழிப்பறைகளுக்கு போதிய தண்ணீர் இல்லாததால் கழிப்பறையை எடுத்த ஒப்பந்தக்காரர் பணத்தை செலவழித்து வெளியிலிருந்து குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு கொடுத்து தனது அந்த கழிவறையை நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் அதிகமான பயணிகள் வரக்கூடிய இந்த திண்டுக்கல் பஸ் நிலையத்திற்கு கூடுதல் கழிப்பறைகள் கட்டப்பட வேண்டும்.
ஆனால் வந்து மாநகராட்சி இலவசமாக 2 சிறுநீர் கழிப்பிடங்கள் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கழிப்பிடங்களையும் சரிமர வந்து பராமரிப்பதில்லை. காரணம் வந்து போதிய பணியாளர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி கோவில் வந்து மிக முக்கியமாக பிரதிஷ்டை பெற்றதாக இருக்கிறது. இங்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வந்து பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிந்து வருகின்றனர். அந்த பழனி அடிவார பகுதிகளில் கழிப்பிடங்கள் குறைந்த அளவே உள்ளது. கட்டண கழிப்பிடம் கூட தனியார் வைத்து நடக்கக்கூடிய கட்டண கழிப்பிடம் கூட போதிய தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். தமிழகத்தில் கழிவறைகளின் நிலை என்பது எப்படி இருக்கிறது? போதுமான பராமரிப்பு பணிகள் இல்லாத காரணத்தினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் பல்வேறு அரசு அலுவலகங்கள், பொதுமக்கள் கூடும் இடங்களில் சரியான அளவில் கழிவறைகள் இல்லை என்கின்ற கருத்தை எமது செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் 1272 பள்ளிகள் இருக்கிறது. இந்த பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அங்க மாணவ மாணவிகளுக்கு கழிவறை வசதிகள் என்பது எப்படி இருக்கிறது? சரியான பராமரிப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? இது பற்றி தகவல் சொல்லுங்க. நிச்சயமா திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல வந்து அதிக அளவு கழிவறைகள் வந்து ஒரு 90% வந்து கழிவறைகள் இருக்கும். ஆனா புறநகர் பகுதிகள், அதாவது வந்து துறையூர், லால்குடி உள்ளிட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா, அது குறிப்பா சொன்ன இந்த ஒன்றிய பள்ளிகள், பஞ்சாயத்து பள்ளிகள் பாத்தீங்கன்னா இந்த கழிவறை வசதிங்கிறது வந்து அறவே கம்மியா தான் இருக்கு. குறிப்பா ஒரு 5ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயதுக்கு வரும் பருவம் என்பது, அந்த பருவத்தில் வந்து அந்த குழந்தைகள் வந்து போய் அந்த வெளியில தான் வந்து கழிவறைக்கோ அல்லது சிறுநீர் கழிக்கோ செல்லுங்க நிலைமையில வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை நிலவுது. அதனால இந்த கழிவறை கட்டும் பணியில வந்து முன்னுரிமை வந்து முதலில் பள்ளிகளுக்கு கொடுக்கணும். குறிப்பா சொல்லணும்னா அந்த நடுநிலை பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளுக்கு கொடுக்கணும். சிறு வயதிலிருந்து அந்த குழந்தைகள் பழக்கணுங்கிறது வந்து இவங்களும் கருத்தா இருக்கு. இது பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்கு வந்து டைட்ஸ் சமூக பேசுறது ஜெகன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார், பள்ளிகள்ல வந்து எந்த அளவுக்கு வந்து கழிவறை வசதிகள் இருக்கு, அதை எப்படி இன்னும் மேம்படுத்தலாம்? நம்ம திருச்சி கார்பரேஷன் பள்ளிகளில் வந்து லேடிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இவ்வளோ கேர்ள்ஸ் இதில் வந்து ஒரு நாள் முழுக்க வந்து அவங்களோட பப்ளிக் கால்ஸ் எல்லாம் வந்து அடக்கிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் இல்லை வீட்டுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால அவங்களுக்கு படிப்பில் வந்து கவனம் செதறுது, கவனம் செலுத்த முடியல. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு சேஃப்டி, இதெல்லாம் ஒரு சேஃப்டி மெஷர் தான். இந்த மாதிரி பப்ளிக் இதுமாரி பண்ணுறது, இதுக்கு வந்து அவங்க சர்வீஸ் ஓரியன்டாக தான் பண்ணணும். இது வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த ரீசன் எல்லாம் ஓவர் கம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி இது பப்ளிக் வந்து இது கொடுக்கணும். ஏன்னா இவங்க தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். இப்பவே இந்த ஸ்கூல்லே இந்த பிள்ளைங்களுக்கு வந்து சரியா இதெல்லாம் சொல்லி சுகாதாரம், பேசிக் சுகாதாரம் வந்து சானிடேஷன் சொல்லி தந்தாதான் நாளைக்கு வந்து இப்ப பெரியவங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணாம இருப்பாங்க. அது ஏமா இப்ப வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து பள்ளி பருவத்திலேயே வந்து சிறுநீர் வந்து கழிவறையில் மட்டும் தான் கழிக்கணும் மற்றும் மழை ஜலம் கழிக்கிறதெல்லாம் வந்து கழிவறை தான் கழிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும்னா அவங்க எதிர்காலத்தில் ஒரு நல்ல குடிமகனா வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா நம்ம மத்திய பேருந்து நிலையம் பத்தி கண்டிப்பா பதிவு பண்ணணும். அதாவது ஒரு குறிப்பா இந்த திருச்சி மாநகர மக்கள் வந்து ஒரு கேலிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது திருச்சிக்கு வரணும், பஸ்ல வரணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூக்கத்துல வந்தாலும் இங்க அடிக்கிற அந்த கடும் துர்நாட்டம், இந்த சிறுநீர் துர்நாட்டத்தை நம்ம எந்திரிச்சிருவோம் அப்படின்னு கேலியா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான துர்நாற்றம் வந்து சிறுநீர் துர்நாற்றம் இருக்கும். அதே மாதிரி அதிக அளவு கட்டண வசூல் பாத்தீங்கன்னா குறைந்தது வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு 5 ரூபாயும் மலம் கழிக்கிறதுக்கு 10 ரூபா வரைக்கும் வாங்குற நிலையில அங்க இருக்கு. இதெல்லாம் மாற்றணும். இந்த சிறுநீர் கழிக்கிறத பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்திற்கு இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பா வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கறத கோரிக்கையா இருக்கு. ஏமா தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். திரு கோவிந்தராஜ் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அனைத்து இடங்களிலுமே அந்த கழிவறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் பார்க்கப்படுது. அப்போ மனிதனோட அடிப்படை தேவையான இந்த கழிவறைகளை பராமரிக்கணும் அப்படின்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஏன்னா இப்ப இன்னும் வந்து ஒரு 17 லட்சம் கழிவறைகளை கட்டப்போறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவறைகளோட நிலை என்பது நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ புதிய கழிவறைகள் கட்டுவதற்காக பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதா அறிவிப்பு வந்திருக்கு. அதில் பாதி அளவு அல்லது ஒரு 30% ஆல்ரெடி இருக்கக்கூடிய கழிவறைகளை முறையாக பராமரிக்கிறதுக்கு தேவையான, அதாவது ரெனோவேஷன் ஒர்க்கு பிளஸ் அங்கே வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸுக்கு தேவையான பணிகள் இதுக்காக ஒதுக்கீடு செய்தால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கழிவறைகள் முழுமையாக பயன்படுத்தப்படும், நோய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்காதுன்றது. அதே நிலை புதுசாக கட்டக்கூடிய அந்த கழிப்பறைகளுக்கு அந்த 1 வருஷத்துல கட்ட முடியுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. கட்டக்கூடியது கூட இதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கழிவறைகள் முறையா பராமரிக்கப்படாம பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலை அட்லீஸ்ட் இந்த புதுசா
கட்டக்கூடிய அந்த கழிப்பறைகளுக்கு வராமல் தடுப்பதற்கு முழுமையாக அரசு வந்து மற்ற தொண்டு நிறுவனங்கள் அதே நேரத்தில் பொதுவாக சமூக இதோட இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களையும் அதோட ஒருங்கிணைந்து செயல்படுத்தினாங்கன்னு சொன்னா நிச்சயமா அது நம்ம வீட்டை எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பொது கழிப்பிடமும் கட்டாயமாக மாறும். அதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடணும்ன்றதான். தொடர்ந்து பேசலாம் திரு கோவிந்தராஜ். தற்பொழுது நெல்லையில் இருக்கும் நிலவரம் என்ன என்பது பற்றிய தகவல்களை எமது நெல்லை செய்தியாளர் தெய்வானையிடம் கேட்கலாம். வணக்கம் தெய்வானை, நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் அங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக எத்தனை கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கு, இன்னைக்கு அந்த கழிவறைகள் பயன்படுத்துபவர்களின் நிலை என்ன, இதற்கான கோரிக்கைகள் அவங்க கிட்ட எப்படி இருக்கு? நெல்லை மாநகராட்சியை பொறுத்தளவு 4,96,000 5 லட்சம் வரை அதாவது மக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்காக கட்டப்பட்ட கழிப்பறைகள் பாத்தீங்கன்னா 243 கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கு. இதுல பே அண்ட் யூஸ் டாய்லெட் அதாவது நவீன கட்டணம் கழிப்பிடம் வசதிகள் அந்த கழிவறைன்னு சொல்லும் போது 20 இருந்து 23 கழிப்பறைகள் இருக்கு. இவங்களுக்காக கட்டப்பட்ட இந்த கழிவறைகள் அதாவது அதிகமா மக்கள் கூடுற இடம்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம். இங்க ஒரு நாளைக்கு 50,000 இருந்து 1 லட்சம் வரை மக்கள் புறநகர் மற்றும் மாநகர் மற்றும் அது மட்டும் இல்லாம வெளியூர்களுக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்காக இந்த கழிப்பறைகள் கட்டப்பட்ட இந்த கழிவறைகள் முறையா அதாவது பராமரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியில தான் போய் இருக்குது. அதாவது இவங்களுக்கு அந்த கழிப்பறையில முறையாக பராமரிப்பு இல்லாம சுகாதார சீர்கேட்டோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பழைய பேருந்து நிலையத்துல அதாவது ஓபன் டாய்லெட் அதாவது வெளியே மக்கள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். அது பத்தி அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா முறையான அதாவது கட்டணம் அதிக அளவுல வசூல் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அது சுகாதாரம் இல்லாம இருக்கு, இதுக்கு நாங்க ஓப்பன்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில கருத்து தெரிவிச்சிருக்காங்க. புதுசா இப்ப டாய்லெட் கட்ட போறதை விட அவங்களுக்காக கட்டப்பட்ட அந்த டாய்லெட்டை முறையா பராமரிக்கணும், அதாவது சுகாதாரத்தோட இருக்கும் பட்சத்துல நாங்க அதையே பயன்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் அப்படிங்கிறது அவங்களுக்காக கட்டப்பட்டு கொடுத்தது. ஆனா அந்த ஒருங்கிணைந்த சுகாதார வளாகத்துல பாத்ரூம் மற்றும் அதுக்காக டாய்லெட்ல முறையாக தண்ணி சரியா அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது பத்தி நம்மளோட இங்க இருக்கிற அதாவது பயணி கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, அதாவது இங்க இருக்க கழிப்பறைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, போதுமானதா இருக்கா, இது முறையா பராமரிக்கிறாங்களா? கழிவறைகள் போதுமான அளவு இருக்கு, ஆனா அது சரியான பராமரிப்பு முறை இல்ல. கட்டணங்கள் அதிகமா வசூல் பண்ணுறாங்க. 5 ரூபா கேட்காங்க, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அங்க உள்ள ஒண்ணும் இல்ல, தண்ணி இல்ல, கதவுல இது இல்ல, அந்த லாக் இல்ல, அப்புறம் உள்ள ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்கு. இந்த தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு பதில் இந்த அந்த பிளீச்சிங் பவுடர் மட்டும் போட்டு விட்டுறாங்க. அது உள்ள அது ரொம்ப இதா இருக்கு. அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா வெளியில ஓப்பன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது மக்களுக்கு ரொம்ப சுகாதார கேடா இருக்கு. அது எல்லாமே இங்க பஸ்ல இறங்கி போறவங்க எல்லாம் இப்படி மூக்க பொத்திக்கிட்டு இங்க ஐயோ இங்க நிக்க பஸ் இதுல ஏறி போற வேண்டிய நிலைமை இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதை இது பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு மேல டாய்லெட் கேட்டதை விட இருக்க டாய்லெட்டை ஒரு நல்ல இது பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இது கட்டணம் 5 ரூபாங்கிறது அதிகம் தான். 5 ரூபாங்கிறது அதிகம் தான். 1 ரூபா 2 ரூபா அவ்வளவுதான், அதுக்கு மேல எல்லாம் முடியாது. மினிமம் சார்ஜ் அவ்வளவுதான். 5 ரூபாய் வாங்குறாங்க. வெளியூர்காரங்க ஏதாவது தெரியாத ஆளு அவங்க 10 ரூபாய் வாங்குறாங்க. அதாவது இங்க நெல்லையில அதிக அளவுல இந்த கட்டணம் வசூலிக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முறையாக அந்த சுகாதாரம் அதாவது பராமரிப்புன்னு பார்த்தா அதுல அதிக அளவுல பராமரிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு புதிதாக கழிவறைகள் கட்டி கொடுக்கறத விட இருக்கிற கழிவறைகளை ஒழுங்கா பராமரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த மக்களோட கோரிக்கையா இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தெய்வானை. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கேற்ப இன்றைக்கு பொது கழிவறைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் இல்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சரியான அளவில் கழிவறைகள் இல்லை என்பதும் மேலும் மற்ற பல பள்ளிகளில் கழிவறைகள் பயன்படுத்தக்கூடியதாக இல்லை என்கின்ற ஒரு புள்ளி விவரங்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. மேலும் இந்த கழிவறை சுகாதாரம் என்பது மிக முக்கியமாக அடிப்படை வசதிகளில் ஒன்றாகும். மேலும் பல இடங்களில் கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பொதுமக்கள் அதை பயன்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அந்த கழிவறைகளின் நிலை என்பது தற்பொழுது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. அந்த கழிவறைகளை சரியாக பராமரிக்காத ஒரு காரணத்தினால் மக்கள் அங்கே செல்லவும் கூச்சப்படுகிறார்கள். இந்த பராமரிக்கப்படாத கழிவறைகள் காரணமாக நோய் பரவக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது. சுகாதாரத்தில் மிக முக்கியமாக இந்த கழிவறைகளை மிகவும்
பயனுள்ளதாக மாற்ற வேண்டிய அரசு இதற்கான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும். அதே நேரத்தில் 1800 கோடியில் புதிய கழிவறைகளை கட்டப்போவதாக அரசும் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவறைகளின் நிலை என்பதை பார்த்து அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கைகளை அரசு இறங்க வேண்டும். புதிதாக கட்டக்கூடிய கழிவறைகளின் பயன்பாடு மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை பொதுமக்களிடமே விட்டால் நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த விஷயத்தில் உடனடியாக அரசு தீர்வு காண வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது சென்னை செய்தியாளர் ராஜா, திருச்சி செய்தியாளர் விஜயகோபால், கோவை செய்தியாளர் நேசராஜ், நெல்லை செய்தியாளர் தெய்வானை மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு கோவிந்தராஜ் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.